யோசுவா 15, 16, 17 3 அதிகாரத்தில் உள்ள கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு காலேப் யாரை துரத்தி விட்டான்? காலேப் யாரை துரத்தி விட்டான்? ரெண்டாவது, எதை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு? மூன்று, யாருடைய குமாரத்தி அவள் பெயர் என்ன? நாலு, யார் சங்காரம் பண்ணி குமாரத்தியை விவாகம் பண்ணினான்? ஐந்து, என்ன ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று கேட்டான்? ஆறு, செலோபியாத்தின் குமார்த்திகள் எத்தனை பேர் என்ன? ஏழு, மனாசே சீட்டின் பங்கு எத்தனை? எட்டு, மனாசே புத்திரருக்கு எந்த தேசம் கிடைத்தது? 9, தப்புவானின் நிலம் யாருக்கு கிடைத்தது? 10, தப்புவாவோ எந்த வசமாயிருந்தது? இதில் யோசுவா 14 உள்ள கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2.5, ரெண்டாவது 9.5, 3 மனாசே எப்ராஹிம், 4வது காலேப், 5வது 45, 6 85, 7 எப்புன்னே குமாரனாகிய காலேப், 8 எபிரோன், 9 காலேப், 10 கிரியாத் அர்பா, 11 ஏனோக்கியருக்குள்ளே பெரிய மனுஷன், 12 யுத்தம் ஓய்ந்ததினால். ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.